மைக்கேம் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். திரு விஜய் அவர்கள் நேற்று நேர்காணல் பண்ணாங்க பணியூரில். கேண்டிடேட்லாம் 60 பேரை செலக்ட் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. உண்மையா? 60 பேருக்கு நேர்காணல், 60 பேரை செலக்ட் பண்ணல. ஒரு நாளைக்கு 60 பேர்னா இவங்க என்னைக்கு முடிப்பாங்க? 234 தொகுதி, ஒரு 2000 பேர் போட்டிருக்காங்க வச்சுக்கோங்க. 1 லட்சத்துக்கிட்ட வாங்கி போனான்னு உருட்டினாங்க, சுண்டல் வைக்கிற மாதிரி விற்றாங்க. அதில் ஒரு 2000 3000 பேர் திருப்பி கட்டியிருந்தாங்கன்னா, ஒருத்தர்லாம் சொன்னார் 10,000 பேர் 15,000 பேர்லாம் திருப்பி பணம் கட்டியிருக்காங்கன்னு. அப்போ ஒரு நாளைக்கு 60 பேர்னா என்ன தேர்தல் முடிஞ்சிருமே? அதனால் இது கேட்குறது எல்லாம் அவங்க சொல்கிறது எல்லாம் செட்டப் தான். அவங்களுடைய முக்கிய ஆட்கள் இருக்காங்கல்ல, எப்படியும் ஒரு 50 பேர் இருப்பாங்க மாவட்டத்தில் தெரிகிறவங்க. சேலம் பார்த்திபன், பர்வேஸு, இந்த இம்தியாஸ்னு ஒருத்தர், ஆம்பூர், வேலூர், இதெல்லாம் அவர் தான் செலவு பண்ணார். பொதுக்கூட்டம்லாம் கட்சி செலவு பண்ணிச்சிங்களா அவர் தான். அப்போ அது இந்த டாக்டர் பிரபுன்னு ஒரு 3 பிரபுங்கிறாங்க. அப்புறம் இந்த லெஃப்ட் பாண்டியா, அது இவங்க எல்லாருமே, பரணிக்குமார், ஈசிஆர் சரவணன், இந்த மாதிரி. இது இல்லாமல் இவங்களுடைய சைக்கிளில் போய் போஸ்ட் ஓட்டி மாநில நிர்வாகியாக இருக்காங்களே, ஆதவ அர்ஜுனா, அருண்ராஜி, நம்ம ராஜ்மோகன், சிடிஆர், இந்த மாதிரி இந்த டிக்கெட் எல்லாருக்குமே போய் வேலையை இறங்கி உள்ளே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது சொன்னால அருண்ராஜில் என்ன பண்ணாருன்னு. அதனால் இவங்க எல்லாமே இறங்கி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த 60 பேருன்றது 60-60 பார்த்தா தேர்தல் முடிஞ்சிடும். என்ன சார், வெளியே வரமாட்டாருன்றீங்க? நேற்று இன்டர்வியூலாம் நேரடியாகவே அட்டன் பண்ணுறாங்க. ஏங்க, அவர் பனையூருக்கு தானே போனார், வேற எங்கேயா வச்சு பண்ணாங்களா? இல்லை, பனையூருக்கு போனார். அங்கே உக்காந்தாரான்னு யாருக்காவது தெரியுமா? எல்லோரும் அண்ணன் விஜயை பார்த்தேன்னு வெளியே போய் சொல்லணும். கேட்டால் முதல்ல பேசவே கூடாது. உள்ளே உட்காரலையா? அப்போது யாருக்கு தெரியும்? பேசினா தெரியும். இப்போ நீங்கள் உட்காரல அப்படின்னு சொல்கிறது எந்த அளவுக்கு வாய்ப்பு? உட்கார மாட்டாருன்றேன். அதே அளவுக்கு உட்காந்து அவரே நேரடியாக இன்ட்ராக்ட் பண்ணாருன்றது அதை தான் சொல்கிறேன். இவர் உட்காரவே மாட்டார். ஏன்னா இவர் குணம் அப்படி. நீங்களே பார்த்துங்க. முடிவு பண்ண வேட்பாளர்கள் தானே. ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டு தான் எல்லாம் முடிவு பண்ண அவங்கள தான் பின். அதான் நான் கேட்குறேன். 60 பேரை பார்த்தா எத்தனை வருஷம் ஆகும்னு கேட்குறேன். 3000 பேர்னு வச்சுக்கிங்க. 60 பேர்னா 15 5030 50 நாள் ஆகிடும். இப்போ 60 இப்போ செலக்ட் பண்ண வேட்பாளர்கள் நான் சொல்கிறாங்க கேட்டுங்க. சனிக்கிழமையோட முடிச்சிருவாங்க. சனிக்கிழமை கூட இல்லை, வெள்ளிக்கிழமையோட முடிச்சிருவாங்க நேர்காணலில். ஏன்? அவ்வளோதான். நீங்கள் சொல்கிறது 50 நாள் சொன்னீங்க. ஏங்க, நீங்கள் 3000 பேர் 4000 பேர் விருப்பம் பண்ண கொடுத்துருப்பானா இல்லையா? அப்போ 60 பேர் தான் ஒரு நாளைக்கு பார்க்குறீங்கன்னா 50 நாள் ஆகுன்றேன். அதான் 50 நாள் ஆகும்னு சொல்கிறீங்க. அப்புறம் சனிக்கிழமை முடிச்சிருவாங்கன்ற. அப்போ பார்த்துங்கன்றேன். அது எல்லாமே முட்டாளகடி. இவங்க செலக்ட் பண்ணி வச்ச ஆளுங்களை கூப்பிட்டு போய் பாருங்கப்பா, வேலை பாருங்க. நேற்றே பாதி பேரை சொல்லியிருப்பாங்க, போய் வேலையை பாருப்பா. வெளியில் பத்திரிக்காரனா பார்த்துடாத. பார்த்தா என்ன பண்ணுவேன்? அண்ணா உங்களை மாதிரியே தலையாட்டினே இருப்பேண்ணே. எவ்வளோ நேரம் ஆட்டுவேன்? அவன் நொந்து போய் போகிற அளவுக்கு ஆட்டுவேண்ணே. ரைட்டு போ. பேசிட்டேன்னா அண்ணா சீட்டு இருக்காதுன்னு தெரியுண்ணே. கட்சியிலே இருக்க மாட்டேன் போ. இங்கே யாரை பார்த்தேன்? அண்ணா உங்களை பார்த்தேன்னா அருண்ராஜனை பார்த்தேன்னா ஆதவனா இருந்தாருன்னா அண்ணா. அப்போ தலைவரை நீ பார்க்கல அண்ணா? இல்லைண்ணா, தலைவரையும் பார்த்துக்கிறேன் நான். எங்கண்ணா பார்க்கலையண்ணா? அப்போ உனக்கு சீட்டு இல்லைண்ணா. தலைவர் தான் நான் முதல்ல பார்த்தேன். என்கிட்ட 5 நிமிஷம் பேசினார் தலைவர். இல்லை போய் உக்காந்துக்குவார். யாரை பார்த்தாரோ என்ன பண்ணாரோ. நேர்காணல்னா நான் என்ன கேட்குறேன், விஷுவல். நீங்கள் திமுகவில் நேர்காணல் பார்த்துருக்கீங்களா? கலைஞர் நேர்காணல் பண்ணுவார், ஸ்டாலின் உட்காந்துருப்பாங்க, விஷுவல் இருக்கும். கனிமொழி உட்காந்துருப்பாங்க, விஷுவல் இருந்திருக்கும். அப்புறம் என்னங்க ஏங்க காமிக்க மாட்டேங்க விஷுவல்? சரிங்க, அவங்க எடுக்க வேணாங்க, நீங்களாவது எடுத்து பத்திரிகைகளுக்கு அனுப்பிச்சி வைக்கலாம்ல, விஜய் நேர்காணல் பண்ண மாதிரி. அப்படி ஃபைல் வச்சுட்டு அப்படி பார்த்து ஸ்டைலாக பார்க்குற மாதிரி. அப்புறம் நீங்கள் யார் சார்? நான் இது உங்களுக்கு இதுமாதிரி பார்த்ததே இல்லையே. நீங்கள் யாரையுமே பார்க்க மாட்டீங்களா சார்? சரி வேறு எந்த மாவட்டம் சார்? புதுக்கோட்டை. அப்படி ஒரு மாவட்டம் இருக்கா சார்? இருக்குது சார். ரைட். ஏதாவது ஒன்று பேசுகிற மாதிரி லாங் ஷாட்டில் இருக்கணுமா வேணாவா? எங்கே? இப்போ நான் சொன்னது கரெக்டா? நேர்காணலே அவர் கலந்துக்கிட்டால் விஷுவல் வரணும்ல. ஒன்று பத்திரிக்காரங்களை நீ உள்ளே விடவே மாட்டீங்க. அதாவது விஷுவல் ஷாட்டுன்னு சொல்லுவாங்க.
எப்படின்னா விஷுவலுக்காக எப்பா வந்து எடுங்கப்பா அப்படின்ட்டுருவாங்க. அவர் வந்து இப்படி வளைச்சி அப்படி வளைச்சி அப்படி வளைச்சி இப்படி வளைச்சி இப்படி வளைச்சி இப்படி ஒரு க்ளோஸ் வச்சு இதை வச்சு எடுத்துட்டிங்களா போங்க. அதுக்கப்புறம் தான் கூட்டம் ஆரம்பிக்கும். அனைத்து கட்சி கூட்டம் நடக்கும் போதெல்லாம் விஷுவல் எடுக்க மாட்டாங்க. எல்லாரும் வந்து உட்காந்து ஆரம்பிக்கும் போது ஒரு விஷுவல். மன்ற கூட்டம் எது கார்ப்பரேஷன் அப்படியே விஷுவல் எடுப்பாங்க. இதுதான் பத்திரிகை ஸ்டைலு. அந்த விஷுவலை சென்னையில் இன்று விஜயுடைய தாவேக கழகத்தின் நேர்காணல் தொடங்கியது, தாவேகாவுடைய தலைவர் விஜய் நேர்காணல் செய்தார் அப்படின்றப்போ இதெல்லாம் வரும். இங்கே என்ன கார் டயரை தான் காமிக்கிறீங்க. குமார் என்ன ஆச்சு இப்போ தான் வெளியே வர்றாரு, என்ன ஆச்சு இப்போ தான் போகிறாரு, அவ்வளோதான். அதிகபட்சமாக ட்ரோனை விட்றான் உள்ளக அப்படியே. அப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது இல்லை சார், இப்போது நேர்காணல் இருக்குன்ட்டு தான் சிபிஐ விசாரணைக்கு வந்து தேதி கேட்டிருந்தாங்க, 15ஆம் தேதி ஒதுக்கியிருக்காங்க. இப்போ நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, அப்புறம் ஏன் அங்கே அப்போ அங்கேயே போயிருக்கலாமே? இப்போ சிபிஐ நாளைக்கு கேட்குது வச்சுங்க, நேர்காணலில் உக்காந்திங்களா நீங்கள் அது பண்ணிங்களான்னு, அதெல்லாம் கணக்கு இல்லை. நேர்காணல் நடக்கிற இடத்துல அவர் இருக்கார், அந்த வேலை இருக்குது. அந்த ஃபைல்லாம் பார்த்து அவர் ஒழிஞ்சிருந்து பார்த்துன்னு இருப்பார். அப்படியே அவனை தோத்திரி, அவன் வேணாம் அண்ணா இல்லைண்ணே அதெல்லாம் வேணாம், ஏன் என்ன இல்லைண்ணே நான் வந்து வாக்கு கொடுத்துட்டேண்ணே ஆனால் அப்புறம் சரி எடுத்துப்போ. அதனால் எங்கேயா இருந்து கூட பார்த்துருப்பாரு. அவர் உட்காந்து அவர் ரூமில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கலாம்ல. ஏன்னா அவர் காட்சிக்கு அவர் வந்து இது ஒரு தெய்வம். என்ன சொன்னால் நான் டெமிகார்டு வந்து எல்லா டைம்லையும் வரமாட்டார், உற்சவ நேரத்தில் மட்டும்தான் வருவார். அதனால் அப்படி கூட இருக்கலாம். சரி சார், இப்போ சரி நான் இப்போ சொல்கிறேன், இன்னைக்கு பார்த்துட்டு இன்றைக்கி 2வது நாளா, இன்றைக்கி ஏதாவது விஷயம் வந்ததா? இல்லை வரல. சனிக்கிழமை வரையும் இருக்கே டைம். இன்றைக்கி பார்த்துட்டு நீங்கள் சொல்கிற நாளைக்காவது விஷுவலை வெளியிடுங்க. அட நீங்கள் ஏற்றாவது வெளியிடுங்க. போயிட்டு அண்ணா இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்கண்ணே, நான் தான் கலந்துக்கிட்டேன்னு சேனலில் சொல்கிறாங்களே, 5 நிமிடம் பேசினார், குடும்பத்தை விட்டு வந்தேன்னு சொன்னார். அண்ணா அங்கே ஒருத்தன் உட்காந்து நம்பவே மாட்டேங்கிறானா, அவன் உதாரணத்தோடலாம் சொல்கிறானா, இப்படிலாம் நடக்கும்ன்றானா. அந்த ஆளுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா அவன் பத்திரிக்கையில் வேலை செஞ்சுக்கிறானா. இந்த 3 வருஷம் இருந்தால் மூத்த பத்திரிக்கையாளர்லாம் இல்லைண்ணா, அவன் அந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ண ஆள். அதனால் கேட்குறாப்புலண்ணா, விஷுவல்னு ஒன்று நீங்கள் எடுக்கணும், இல்லை நீங்களாவது எடுத்து அதை அனுப்பணும் பத்திரிகைகளுக்கு. அப்படி அனுப்பிச்சா நேர்காணல் இருக்குன்னு. இப்போ என்னன்றா இல்லைண்ணா வந்து உக்காந்து அப்படி ஏன் கண்டவன் கேட்பான் நல்லவன் இது பண்ணணுமா? இல்லைங்கண்ணா அது வந்து அப்படியே பரவிடுண்ணா. சரி விஷுவலுக்காக உக்காடுறேன். சரிங்கண்ணா உக்கார். எப்போ கரெக்டா இதெல்லாம் நடக்குமா நடக்காதுன்னா நடக்கும். என்ன கேட்டால் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கு. ஏங்க எவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்டான விஷயம். கூட்டணி கட்சி தலைவர்கள், நீங்கள் டிடிவி இவங்க பேசுகிறாங்க, அவருடைய கௌரவத்துக்கு அவரை இவங்க ரொம்ப சீன்றாங்க. ஒரு குழப்பத்திலே இருக்கார். கடைசி வரைக்கும் எவனும் பேச மாட்டேங்கிறான். பேசுகிற அளவு லீடர்ஷிப்பும் கிடையாதுங்க. அப்போ யார் கையில் எடுக்கணும்? விஜய் தான் எல்லாத்தையுமே கையில் எடுத்து நடக்கணும். அங்கே பேசணும், இங்கே பேசணும், அதை பேசணும், இது பேசணும். சார் அங்கே வந்துருங்க சார், அந்த ஹோட்டலில் வந்துருங்க சார், வந்துடுறேன் அண்ணா மாவட்ட செயலர்லாம் சொல்லி பைக்கில் அப்படின்னு கொய்யால தனியாக ரகசியமாக பேச போகிறேன், மாவட்ட செயலர்கிட்ட சொல்லி போ அப்படின்ட்டு ரகசியமாக ஒரு ஹோட்டலில் சந்தித்து சார் வந்துடுங்க சார் நம்ம பார்த்துக்கலாம் இத்தனை இது. அடுத்து காங்கிரஸ் ராகுலை போய் பார்த்துடணும் டெல்லியில். இப்படிதான் அழுகாரம் முடிஞ்சிருச்சே சார். சொல்கிறேங்க, எதுவுமே பண்ணலன்றேன், ஒரு எஃபர்ட்டே எடுக்கலன்றேன். வைத்தியலிங்கம் யாரோ ட்ரை பண்ணுறாங்க, அவருக்கு யார்கிட்ட பேசணும்னு தெரில. அவருக்கு ஆக்சுவலாக அவர் தாவே கவர் தான் இருந்தார். அவர் பையன் என்ன கேட்டாரா தெரியுமா? விஜய் கூட ஒரே ஒரு ஃபோட்டோ. பார்க்கலாம் ஜானு, பார்க்கலாம். என்னையா டெமிகார்டுனா ஃபோட்டோ எடுக்கக்கூடாதா? அவர் பெரிய கோரிக்கை வச்சுருக்காரு. சவுத்து அந்த டெல்டா ஃபுல்லாக ஒரு 45 தொகுதி என் கட்டுப்பாட்டில் வரணும். செங்கோட்டினே நாங்கள் ஓரமாக உட்கார வச்சுக்கிறோம், நீ எந்த மூலைக்கு? அப்புறம் இத்தியாதி அதை ஒரு விஜய் நேராக உட்காந்து பேசியிருந்தா வேலை முடிஞ்சிருக்கோம்ல. என்னங்க சொல்லுங்கள், அதை அட்லீஸ்ட் விஜய் சார்பாக பேசுகிறேன் அப்படின்னு ஒரு குழு போட்டு, பேச்சுவார்த்தை குழு, அந்த குழு போய் உட்காந்து பேசி நாங்கள் விஜய்கிட்ட கொண்டு போகிறாங்க. அதாவது எதுவுமே கிடையாது. அதனால பொறுத்து பார்த்து டக்குன்னு அன்பில் மகேஷ் மூவ் பண்ணி, அன்பில் மகேஷுடைய நெருங்கிய உறவினர் அவர் வைத்தியலிங்கம்.
மூவ் பண்ணி பேசி விட்டாங்க, திமுகக்குள்ள. தூக்கிட்டாங்க. ஓபிஎஸ் இங்கே வரதான் இருந்தது. டிவிகேக்குள்ள யார் பேசுறது? அவரு எல் பேண்டு எல் ஷேப்பில் நிற்க சொன்னா கூட நிற்க தயாராக இருந்தார். நிற்க தெரியுமா? ஐயோ அம்மாக்கிட்டே நின்றுக்கிறேன், என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு. ஆனால் பேச ஆள் இல்லை. டக்குன்னு டிஎம்கேல பிடிச்சாங்க, பேசுனாங்க, தூக்கி உள்ள போட்டாங்க. அப்போ உங்களுக்கு எல்லா வேலையும் நீங்கள் சொன்னீங்களே, ஹை 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 பவள விழா பாப்பா, நாங்களாம் அப்படி பவள விழா பாப்பா தான் வேலையை காமிச்சுதா? காங்கிரஸ் எல்லாத்துக்கும் ஒத்து வரான், அவனுக்கு ஆசை காட்டணுமா வேணாவா? கூப்பிட்டு வச்சு போதுங்க பேச்சுவார்த்தை நல்லபடியாக போய்கிட்டு இருக்குன்னு சொன்னாலே இங்கே சண்டை ஆகிடும். இதெல்லாம் கிண்டி விடணும்ல. பல கட்சிகள் வர இருக்கிறது. ஆமாங்க, பேசிக்கிட்டு இருக்கிறோம். பிரவீன் சக்கரவர்த்தி எங்கே போனார்? கூப்பிடணும்ல. ஏய் என்ன பேசியா, ஒரு சிட்டிங் உட்கார சொல்லு, சோனியாட்ட பார்த்து பேசணும். நான் பேசினா வேலை முடிஞ்சிடும். மேடம் இந்த மாதிரிலாம் பண்ணலாம். பாண்டிச்சேரியில் நீங்கள் எடுத்துங்க, நீங்கள் ஆட்சி பிடிங்க, நாங்கள் கூட இருக்கிறோம். கேரளாவில் நான் எல்லாம் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணுறேன். பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஃபுல்லாக நான் பிரச்சாரம் பண்ணுறேன் மேடம். சவுத் இந்தியா ஃபுல்லாக பார்த்துக்கிறேன். எனக்கு வேண்டிய வசதி பண்ணி கொடுங்க. என்கிட்டயே காசு கேட்குறாங்க, நீங்கள் தானே மேடம் கொடுக்கணும். ஏதா பேசி கீசி பண்ணியிருந்தா அந்த அம்மாவுக்கு மேட்ரு புரிஞ்சிருக்கும். ஆனால் நீங்கள் எனக்கு என்னென்னு ஒரு வீட்டுக்குள்ளே குத்த வச்சு உக்காந்துருந்தா என்ன ஆகும்? அங்கேருந்து சிதம்பரத்தை பிடிக்கிறாங்க, சோனியாட்ட பேசுகிறாங்க, இல்லாத ஒன்றை உருவாக்குறாங்க. திமுக கூட இருந்தால்தான் லாபம் அப்படின்றாங்க. ஆனால் இந்த கதையெல்லாம் சொல்கிறதுக்கு அங்கே ஆள் இல்லைல்ல சோனியாவுக்கு. இந்த ரிப்போர்ட் பண்ணோம்ல பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்குது அப்படின்னு. பார்லிமெண்ட் எலெக்ஷன் நீங்கள் பெரிய சக்தியாக மாறிடுவீங்க, 20 சீட்டு தரோம், பேசு. இவங்க நினச்சிக்கிறது பெருசாக இவங்க தான் பெரிய ஆளுங்க. உள்ளாட்சியில் 30% உங்களுக்கு கொடுக்குறோம், அவங்க 20% தான் நீங்கள் கேட்குறீங்க. அங்கே 30 கொடுக்குறாங்க. மற்ற கட்சிகள்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா வச்சு செஞ்சிடலாங்கன்னா காங்கிரஸே கூப்பிட்டு வந்துடும். மக்கள் நல கூட்டணி. என்ன தலைவர் என்ன பண்ணீங்க? என்ன ராஜதந்திர நடவடிக்கை உங்கள்கிட்ட? எவனோ ஒருத்தன் போய் ஜான் போய் எழுதி கொடுக்குறத வாங்கிட்டு வந்துட்டு பவள விழா பாப்பா, அதுனா பவள விழா பாப்பாவா? அது சிறுத்தை, அது அப்படியே உக்காந்துக்கிட்டு இருக்கோம், கம்முன்னு உள்ள அப்படியே பதுங்கியிருக்கோம், எப்போ அடிக்கும் தெரியாது. வேங்கை இன்னும் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் போட்டுக்கலாம். இந்த ஒரு வகையான மீன் இருக்கும் அப்படியே இந்த கடலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பாறை மாதிரியே இருக்கும், அப்படியே இருக்கும். அப்படியே அந்த பெரிய மீனுங்க, சாதாரண மீனுங்க அப்படியே போகும், டமக்குன்னு ஒரு சவுண்ட், அவள் தான். நமக்கே தெரியாது எங்கடா போச்சு அந்த மீன். மறுபடியும் ரிவர்ஸ் போடு, டமக். அதோட புகை மண்டலமாக இருக்கும். என்னடா இது மீன் பாம்பு இதெல்லாம். இன்னொரு வகையான இது இருக்குது, நாக்கு மட்டும் வரும், இங்கே வரும், பார்த்துருக்கீங்களா? மரத்தில் இருக்கும். அப்படியே அவர் நடக்கிறதே ஒரு கால் அவருக்கு ஒரு தடவை தான் நடப்பார். இந்த காலை எடுத்து அங்கே வைக்கிறதுக்கே இவர் சொல்கிற மாதிரி பவள விழா பாப்பா, இந்த காலை எடுத்து வைக்கிறதுக்கு அவ்வளோ லேட் ஆகும். ஆனால் அங்கே பார்த்துச்சுன்னா டமக்குன்னு அவள் தான். ஏன் ஆமை உலகத்திலே ஸ்லோன்றாங்கல்ல, ஆமை இறைய பிடிக்கிறத பார்த்துருக்கீங்களா? ஒரு செகண்டுங்க, அவ்வளோதான், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட். ப்ரூஸ்லி மாதிரி இந்த இதில் பார்க்கலாம், இந்த படத்தில் ரிட்டர்ன் ஆஃப் தி ட்ராகன்ல, வே ஆஃப் தி ட்ராகன் ஒரு படம். அவன் யூரோப் சாம்பியன். அவர் சாம்பியன்ஸ் ரொம்ப பேர் படத்தில் அறிமுகப்படுத்தியிருப்பார். அவன் அந்த ஃப்ரெஞ்ச் கட் வச்சுருப்பான், இப்படி கை வைப்பாங்க 2 பேரும். அவன் என்ன நினைப்பான், கையை எடுத்து தான் அப்புறம் அடிப்பாருன்னு, இப்படியே அடி விழும். இது பேர் ஒராக்கன்னு அதை சொல்லுவாங்க, அந்த குங்ஃபுல ஒரே அடி. இப்படி அடிப்பார், இன்னொரு தடவை இப்படி அடிப்பார் கீழே. இது குங்ஃபுல இந்த இப்படி தான் அடிப்பாங்கன்னு தெரியாது, எப்படி அடி விழுன்னு தெரியாது. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 3 தடவையும் அடிப்பார். அதே மாதிரி கை வைப்பார், டமால்னு அடிப்பார், பொத்துன்னு கீழே வந்துடுவான். மறுபடியும் எழுந்திரிச்சு தட்டு மாதிரி நிற்பான், மறுபடியும் கை வைப்பார், அதே மாதிரி அடி விழும். இந்த தடவை எப்படி விழும்? 3ஆவது தடவைனா அது பார்ப்பான், தடுத்துடலாம், எப்படி தடுக்கலான்னு பார்ப்பான், ஆனால் அடி கீழே விழும். இந்த வேகம் இருக்குல்ல, அதுதான் இது பவள விழா பாப்பா. அப்படியே தான் இருக்கும். அப்படியே என்னது இந்த வசூல் ராஜ் எம்பிபி சொல்லுவாங்கள்ல, பவள விழா பாப்பா உங்களுக்கு வர்ற எல்லா இதையும் பண்ணிச்சா? நீ உக்காந்து மேடையில் பவள விழா பாப்பா ஹே யாருக்கு அழுத்தம், எங்களுக்கா முடிச்சு விட்டாங்களா? தனியாக இருக்கீங்க. நேற்று ஒரு கட்சி போயிடுச்சு வெளியே, தெரியுமா? ஆமாம், பயங்கரமான கட்சி அது. ஜனநாயக, அதை பார்த்து தான் படிக்கிற வேண்டியதாக. என்ன பண்ணுறது? ஜனநாயக முஸ்லீம் மக்கள் கட்சி. இப்படி ஒரு கட்சி இருக்குதானே யாருக்கும் தெரியாது. மொத்தமே ஒரு 8 பேர் இருப்பான். அவங்க போய் இவருக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க, சேர்ந்து புஷியானதெல்லாம் கட்டி பூச்சி எல்லாம் இது பண்ணிட்டு தொப்பி போட்டாலும் அவங்க நினச்சிட்டாங்க முஸ்லீம் லீக் ஈக்குவல்.
தௌஹீத் ஜமாத் இருக்குல்ல, மனிதநேய மக்கள் கட்சி, அதுக்கு ஈக்குவல் போல். ஐயோ பாயில் நம்ம கூட வந்துட்டாங்க. யோ இருங்கப்பா ஒரு இது இஃப்தார் விருந்து நடத்தலான்னு, அதுக்கு கூட இல்லை. அடப்பாங்க பாய், நான் போகிறேன். அங்கே போனால் ஒரு வண்டியும் செலவு கொஞ்சம் பணமும் கொடுப்பாங்க, நாங்கள் பிரச்சாரம் பண்ணிட்டு போகிறோம். இன்னொன்று தெரியுமா, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது தன்னை என்டிஏ கிட்ட போகிறாரு, எஸ்கேப் ஆகிட்டாங்க. இன்னும் முஸ்தபா ஒருத்தர் தாங்கிறாரு பாவம். அவர் ஏற்கனவே டிடிவிட்டேருந்து வெளியே வந்தார். ஏன் வந்தேன்னு கேட்டால், சார் பிஜேபி கூட போயிட்டா நான் என்ன சார் பண்ணுறது, இங்கே திமுக சார், திமுகவில் போனால் 10 பேர் இருக்கிறாங்க சார், முஸ்லீம் கட்சி தான் சார் பண்ணுறது. தாவேகா இப்போதைக்கு நல்லாகிறான் சார், ஜாயின் பண்ணிட்டாரு. கூட்டணி கட்சி, ஒரே கூட்டணி கட்சி, ஒன்று கண்ணே கண்ணு. இது அரையே அரை கண்ணே கண்ணுன்னு இந்த கட்சி இருந்தது. என்ன கட்சி அது? போயிடுச்சு, ஜனநாயக முஸ்லீம் மக்கள் கட்சி. இன்றைக்கி அவங்க நேற்று வெளியே வந்துட்டாங்க. மாபெரும் இழப்பு தாவேகாக்கு. விஜய் நேற்று நைட்டு சாப்பிடவே இல்லையா, அது நினச்சி ரொம்ப தூக்கத்தில் இருப்பில் புசியை அடிக்க போயிட்டுக்கிறாப்புல. நீ என்ன மெயின்டைன் பண்ணுற, நம்மகிட்ட இருக்கிற ஒன்று கட்சி பெரிய கட்சி, அதுவே வெளியே போயிடுச்சு அப்படின்னு. அதனால் அதே இவங்க தான் எழுதிருப்பாங்க. பவளவெல்லாம் பாப்பா தான் பாய், இதராவ் பாய். என்ன பாய் அங்கே இருக்கிறீங்க, என்ன பாய் பண்ண சொல்கிற, உன்ட்ட 10 பாய்க்கிறான், இங்கேனா ஒரே ஒரு பாய் தான் முஸ்தபா, நாங்கள் ஒரு பாய், பிரச்சனை இல்லாமல் போவோம். நாளைக்கு ஆட்சி பிடிச்சிட்டாங்க, பாய் சொல்லிட்டு போவேன். ஆமாம், ஆட்சி பிடிச்சிட்டா எங்களுக்கு வாரியம் கிடைக்கும், அது கிடைக்கும். பாய் என்ன பாய், நீ டிகிரியா அப்பாவியாகிற பாய், வா பாய் பேசலாம், அப்படியே அறிவாள் தேவா, வா பாய், இப்போத்திக்கலாம் வரலப்பா, இல்லை பாய் நீ முதல்ல அங்கே வேணான்னு சொல்லிட்டு வா பாய், அப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம ஸ்டாலின் ஆகிறார் பாய், உனக்கு என்ன வேணும், ஒரு சீட்டு பத்தியா பாய், ரொம்ப போங்க எடுக்கிற பாரு, இப்போ தானே கட்சி ஆரம்பிச்சிக்கிற, ஒரு 10 வருஷம் போட்டோம் கூட்டணி நின்று, அது வேறண்ணா, அதுக்குள்ளே நீ பிரச்சாரம்லாம் பண்ணு பாய், வண்டி கொடுக்குறோம் எல்லாம் கொடுக்குறோம், வாங்க பாய், சிஎம் கூட இருந்து ஒரு ஃபோட்டோ என்ன சும்மாவா, அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்தப்பறம் நம்ம எல்லாம் பண்ணிக்கலாம் பாய். பவளவிழா பாப்பா வேலையை காமிச்சிச்சா, இப்போ அவர் எங்கே போவார்ன்றீங்க, அந்த பாய் என்டிஏக்கா போவார், போக மாட்டார். அப்போ என்ன பண்ணுவார், இங்கேதான் இஸ்லாமிய சிறுபான்மை மக்களுடைய நலனை பாதுகாக்க வேண்டுமென்றால், இந்த சனாதன ஆட்சி ஒழிய வேண்டுமென்றால், அதற்கு சரியான இவர் நம்முடைய முதல்வர் அவர்கள் தான். அறிவாளி பக்கமாக போவாங்க, அங்கே போட்டு இழுத்துருவாங்க, மூஞ்சிச்சு கதை. அதனால் பவளவிழா பாப்பா வேலையை காமிக்குதா, ஆமாம், உக்காந்துக்கிட்டு நீங்கள் சீனை போட்டுன்னுக்கிறீங்க. இவ்வளோ வேலை பண்ணியிருக்கணும். என்னண்ணா நான் சொன்னேன்னா, இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கணும். விஜய் சோனியாவை போய் சந்திச்சிருக்கணும். மேட்ரை தலைக்கல, டெல்லியில் ஒரு 4-5 பேராவது வச்சுக்கணும் காங்கிரஸ் ஆளுங்களை. அது ஒரு மெத்தனத்தில் இருக்காங்களோ, நம்ம பார்த்துக்கலாம். ஓவர் கான்ஃபிடென்ட், திமிரு, ரொம்ப புத்திசாலியாகிறான்ல அவன். பார்த்தீங்கன்னா ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருப்பான். எனக்கு அதான் எனக்கு தெரியுமே, அப்புறம் என்ன, இல்லை சார் இந்த அது தெரியும்யா, அர்த்தத்தை சொல்லு, இல்லை சார் இந்த அதுதான் தெரியுமே, இந்த அழுத்துனா அது வரும், அதானே, அப்புறம் வேறு சொல்லு. ஆனால் அவன் பைத்தியக்காரனாகிறான், எது சொன்னாலும் அதான் தெரியுமேன்றான். இன்னொருத்தன் அடிமுட்டாள், அவனுக்கு நீங்கள் இன்றைக்கி பூரா சொல்லி கொடுத்தாலும் அவன் செய்கிறத செஞ்சுட்டு போயினா இருக்கும். இன்னும் கோச்சிக்குவோம், நான் இப்போ அப்படி தான் சுவிட்சு போடல, சிஸ்டம் வேலை செய்யணும் என்ன தெரியும், நீங்கள் யாராவது இப்போ சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னுவோம். ஏண்டா சுவிட்சு போட்டால் தான்டா சிஸ்டத்துக்கே கரண்ட் சப்ளை வரும், அந்த அறிவு கூட இல்லையா அப்படி அந்த மாதிரி. அதனால் இவர்கள் இந்த ஓவர் கான்ஃபிடென்ட், அதான் தெரியும். நாங்கள் தான் ஆட்சிக்கே வர போகிறோங்க. சோனியா என்ன பெரிய சோனியாவா, எங்கள்கிட்ட வந்து பேச சொல்லு. ராகுலே 2 தடவை ஃபோனில் பேசிட்டா தெரியுமா அப்படி இப்படின்னு உருட்டுறது. லாஸ்ட்டில் என்ன ஆச்சு, ராகுலே அனுப்பிச்சிட்டாங்க ஓடு அப்படின்னு. இதுதான் காங்கிரஸ். அப்போது நீங்கள் அந்த கூட்டணின்றதெல்லாம் வந்து கலைஞரை பார்த்து கற்றுக்கணும். சும்மா நான் 67 77 உருட்டுறீங்களே, 67லேருந்து 89 வரைக்கும் வச்சுக்கோங்க கூட்டணிகள் எப்படி மாறுச்சின்னு. அவ்வளோ கூட வேணாம், 72லேருந்து 82 வரைக்கும் எம்ஜிஆர் கூட்டணிக்காக என்னென்ன கஷ்டப்பட்டார், எப்படிலாம் மாறினார், காங்கிரஸை எப்படி இழுத்து போட்டார், அதெல்லாம் படித்தாலே உங்களுக்கு அதோட வேல்யூ தெரியும். எத்தனை மாற்றங்கள் தெரியுமா தமிழ்நாடு அரசியலில். காங்கிரஸ் இங்கே இருக்கும், இன்னொரு நாள் அங்கே இருக்கும், ஜனதா இங்கே இருக்கும், இன்னொரு நாள் தனியாக இருக்கும், இடதுசாரிகள் அங்கே இருப்பாங்க, இன்னொரு தேர்தலில் இங்கே இருப்பாங்க. அவ்வளோ மாற்றங்கள் 75 டு 82 வரைக்கும் 7 வருஷத்தில் உக்காந்துக்கிட்டு நேர்காணல் நடத்துகிறாராம். அப்போ வந்துட்டு திரும்ப விருப்பம் மனு விநியோகித்தோடனே சனிக்கிழமை வரைக்கும்னு வச்சுக்கிட்டா 5 நாள்னு வச்சுக்கிங்க, 300 பேர் தானா, 1,00,000 பேர் வாங்கி போனாலும் உருட்டுனீங்க. புதுசாக வந்த பத்திரிகையாளர்லாம் சொல்லியிருந்தாரு 1,00,000 பேர் பேலன்ஸ். எவ்வளோ அப்பு, 1 கோடி அப்பு, 1 கோடி நீங்கள் பார்த்தீங்க. ஆமாம் அப்பு 1 கோடி. அப்போ அவன் எல்லாம் ரிட்டர்ன் கொடுக்கலன்னு தானே அர்த்தம். 1,00,000 பேரும் ரிட்டர்ன் கொடுக்கல, அப்போ ரிட்டர்ன் கொடுத்தவங்க 300 பேர் தானே. சரி ரைட்டு பண்ணிட்டோம். சரி சார், இப்போ கூட்டணியை பொறுத்தவரை எந்த நிலைமையில் சார் இருக்குது? இந்திய கூட்டணிக்குள்ளே வந்து டிவிக்கு போகுமா போகாதான்ட்டு பல்வேறு கட்சி தலைவர்கள் வந்து நிறைய மாதிரி சொல்கிறாங்க.
இப்போ எல்முருகன் அவர்கள் என்ன சொல்கிறாங்க, அனைவரும் வருகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அதே கட்சியில் இருக்க நயினார் நாகேந்திரன் என்ன சொல்கிறாருன்னா, அவர் அதை பற்றிலாம் நாங்கள் பேச்சு எடுக்கலன்றாரு. அண்ணாமலை என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவங்க சித்தாந்தம் பேர், எங்கள் சித்தாந்தம் பேர், டீயும் காஃபியும் ஒன்றா கலக்காது அப்படின்றாங்க. ஏன் அதிமுகவும் பாஜகவும் ஒரே சித்தாந்தமா? இல்லை, ஆனால் அவங்களுக்குள்ளே முரண் இருக்கேன்னு சொல்கிறேன். ஒருத்தர் இப்படி சொல்கிறாரு, ஒருத்தர் அப்படி சொல்கிறாரு. சொல்லுங்க, என்ன பிரச்சனைனா இவர்களை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலைக்கு இந்த கூட்டணி சேர்றதுலாம் இது இல்லை. ஏன்னா சேர்ந்து கூட்டணி சேர்றது இல்லையா, விஜய் கூட கூட்டணி சேர்றது. விஜய் கூட தான் அந்த கூட்டணி சேர்றதுல தான் பிரச்சனை இருந்தது அவருக்கு. லாஸ்ட்டில் அவருக்கு தெரியாமல் தானே சேர்ந்துச்சு அந்த கூட்டணியை. என்டிஏ கூட்டணி எப்படி ஃபார்ம் ஆச்சு? இவர் சேரவே மாட்டா. இவங்கெல்லாம் டிஎம்கே ஆப்ரேஷன் தானே, கூட்டணியே உடைக்கிறாங்க. உடஞ்சி இனி சேர எக்காலத்திலையும் கூட்டணி இல்லைன்னு பேசுகிறாரு. 2026 பாஜகவுடன் கூட்டணி இல்லைன்னு எடப்பாடி பேசுகிறாரு. தாவேகாவை ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. இதெல்லாம் நடந்து தான் இருக்குது. தாவேகா இதான் சொன்னோமே, ஓவர் கான்ஃபிடென்ட்டு, உடம்புக்கு ஆகாதுல்ல. அதனால தான் அவர் வந்து தேர்தல் பொறுப்புலேருந்து நீக்கிட்டாங்களோ அண்ணாமலை அவர்களை. பல விஷயங்கள் இவர் நான் பார்த்துக்கிறேன், கூட்டணி சேராமல் பார்த்துக்கிறேன், நான் இருக்கும் மாதிரி கூட்டணி சேர மனசாட்சி, உயிர் சாட்சி, அந்த சாட்சி அப்படி இப்படின்னு உருட்டியிருந்தார். அங்கே டெல்லியில் முடிவு பண்ணிட்டாங்க, பேட்டா இந்த அண்ணாமலை நம்பி தான் 13 சீட்டு போச்சு, ஒழுங்காக இருந்திருந்தால் 15 சீட்டு என்டிஏ கிடச்சிருக்கோம், இனி இது வேலைக்கு ஆகாது, இந்த ஆர்ப்பாட்டம் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நம்ம காரியம் சாதிக்கணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாப்புல நேராக எடப்பாடியை பேசி கொண்டு வராங்க, சம்மதிக்க வைக்கிறாங்க. எடப்பாடிக்கும் தாவேக்கா வரலன்னொன்னே அவருக்கும் தெரியும்ல என்டிஏ ஃபார்ம் ஆனால் தான் வேலைக்கு ஆகும்னு. அப்போ சம்மதிக்க வச்சு கூப்பிட்றாங்க. அது வரைக்கும் அண்ணாமலைக்கு தெரியாத நீங்கள். ஆமாம், கேட்குறப்பெல்லாம் தெரியாகிறான்றாங்க. இவர் அங்கே போயிட்டு இவர் பேசிட்டு வந்து கூட இவருக்கு தெரியாது. என்ன உருட்டுறாரு, மனசாட்சி, நான் வந்து இதுனா அதுனா என்னென்னவோ சொல்கிறாரு. நான் விருப்பப்பட்டது நடக்கலைன்னா நான் வந்து முடிவு எடுப்பேன் அப்படி இப்படின்றாரு. அங்கே வேறு முடிவு எடுத்துட்டாங்க. அவருடைய கண்டிஷன் அண்ணாமலையை தலைவர் பதவியிலேருந்து நீக்கணும்னு. அடுத்த கொஞ்ச நாளில் தலைவர் பதவியிலேருந்து தூக்குறாங்க. ஆனால் பிஜேபிக்கிட்ட தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஃபேஸ் வேல்யூ அண்ணாமலை தானே சார்? ஆமாம், அதெல்லாம் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் நீங்கள் யாருக்கு யூஸ் ஆகிறீங்கன்னு இருக்குல்ல, காட்டில் மழை பெஞ்சு கடலில் நிலவு அடிச்சதுன்னா யாருக்கு யூஸ்? காட்டில் நிலவாய் கடலில் மழையாய் இருந்தால் யாருக்கு லாபம்? கவிதைலாம் சொல்கிறீங்க, எம்ஜிஆர் பாட்டுங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து இப்படி இருந்தால் யாருக்கு லாபம்? நீங்கள் 1000 திறமைசாலியாக இருங்க, அந்த திறமை இந்த கூட்டணி கட்சிக்கு இந்த முன்னேற்றத்துக்கு உதவி இருந்தால் வேற. இதே அண்ணாமலை 2024 அந்த என்டிஏ ஃபார்ம் ஆகி அவர் உழைச்சிருந்தாருன்னா 15 எம்பி வாங்கி கொடுத்துருப்பாரு. சரி சார், அவரும் எம்பியாக இருப்பார், மினிஸ்டராக இருப்பார், எல்லாத்தையும் அவரே கற்றுக்கினார். எல்லா விஷயம் என்னென்னா இந்த மாதிரி குறுகிய நோக்கம். அதே இது இப்போ மாறி இப்போ வந்துச்சு, ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ விஜயும் போய் சேர்ந்துட்டாருன்னா 10%. அது யாருக்கு போய் சேரும் அந்த பேர்? யாரு கூட்டணி? ஊர் ஊராக போய் சாமி கும்பிட்டுங்கிறாரு, நயினார் நாகேந்திரன் போய் சேரும். அப்போ அண்ணாமலை விதை அண்ணாமலை போட்டது, பேஸு அண்ணாமலை போட்டது. ஆனால் கூட்டணி இந்த நேரத்தில் அமையிறது இப்படி அமைஞ்சா நயினார். அப்போ அண்ணாமலைக்கு அது பிடிக்குமா? அதனால தான் காப்பி டிகாஷன்லாம் ஒன்றும் சேராது அப்படின்ற. காப்பியும் டீயும் ஒன்றும் சேராதுன்னு. காப்பியும் டீயும் தான் ஒன்று சேர்ந்து தான் என்டிஏ. சரி சார், அப்போ வந்து கூட்டணி சேர்றது வெற்றி பெறதுக்காக கூட்டணி சேர்றாங்க, அது வந்து இவருக்கு பிடிக்கலன்னு சொல்கிறீங்க. அப்போ வந்து ஜெயிக்கணும்னு நினைக்கலையா அவர்? நினைக்க மாட்டார். நினைக்காதனால தான் பாருங்கள், திடீர்னு நல்லா பேசுவார், திடீர்னு தான் ஒரு வம்பில் தர மாதிரி பேசுவார், எதை வேணால் பண்ணுவார். ஜெயிக்கணும்னா நான் 2024 கேட்குறேன். நான் 2024 இந்த கூட்டணி பலரும் வந்து என் மேலே சொல்லுவாங்க, நீங்கள் உங்களுக்கு என்ன அவர் மேலே அவ்வளோ கோவம்னு. அண்ணாமலை அதிகமாக மதிக்கிறது நான். அவருடைய பேட்டியை பல இடங்களில் நான் பாராட்டி பேசிக்கிட்டு இருப்பேன். டேட்டாஸ் பேச ஒரே ஆள் அவர் தான். ஒன்றுமே பேசாமல் சுற்றிக்கிட்டு இருக்காருன்னு நயினார் நாகேந்திரனை நான் விமர்சனம் வைக்கிறேன். அப்போ நம்ம அந்த விமர்சனம் நியாயமாக தானே வைக்கிறோம். ஆனால் அது இருந்தால் இது இல்லை, இது இருந்தால் அது இல்லை, அதுவும் இதுவும் சேர்ந்துருந்தால் தமிழக பாஜகவில் இடம் இல்லை. அப்படி தானே இன்றைக்கி இருக்குது. ஒன்று அண்ணாமலை அடிக்கிறார், அக்ரெசிவாக அடிக்கிறார், எல்லாம் இது பண்ணுற, இளைஞர்கள் மத்தியில் செல்வாக்கு, பொதுமக்கள் மத்தியில் கட்சியை கொண்டு போயிடலாம், கட்சிக்கு யூஸான்னு பார்த்தா கூட்டணி உடச்சி விட்றாப்புல. நீ சொல்கிறதெல்லாம் போய் கூட்டணி உடைச்சது ஏடிஎம்கே. எங்கே அந்த சூழ்நிலை யார் உருவாக்குனது? தலைவர்களை பற்றி பேசுறது, அதை பேசுறது, ஒரு கசப்பை உருவாக்குறது, கடைசியில் இவரை போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் இவர் மேலே கம்ப்ளைண்ட் எடுக்காது. அதெல்லாம் தானே கூட்டணி உடையிறதுக்கு ஒரு காரணம். நீங்கள் தலைவராக இருந்தீங்கன்னா அவங்க உடைச்சாங்கன்னா நீங்கள் இழுத்து பிடிக்கிற வழியில் பார்க்கணும். புத்திசாலித்தனம் தானே. எடப்பாடி பார்த்து பேசணும், மேலே டெல்லியில் பேசணும், சார் ஏடிஎம்கே கூட்டணியில் இருந்தால் தான் நம்ம வர 2024 ஜெயிக்க முடியும், டிஎம்கே வீழ்த்துறது தான் சார் நம்ம லட்சியம், அதுக்காக இது பண்ணணும். நீங்கள் உட்காந்து ஜெயலலிதாவை திட்டிங்கன்னா அண்ணாவை திட்டிங்கன்னா இப்போ சொல்லுங்கள் யார் தப்பு இருக்குது, எங்கே உடையுதுன்னு. அப்போ கட்சிக்குள்ளேயும் ஜெயிக்கணும்னு நினைக்கிற ஒரு சைடு இருக்குது, தோக்கணும்னு நினைக்கிற ஒரு சைடு இருக்கோ? அந்த வேலை தனியாக நடந்துக்கிட்டே இருக்குது. அதில் தான் காப்பி டிகாஷன், காப்பி டீ ஒன்று சேர்ந்துட்டா
என்ன சொல்லுவீங்க? நாளைக்கே விஜய் போகிறார் டெல்லிக்கு, அட அப்படியே அமித்ஷா வராரு, தம்பி விஜய் எங்கே வந்தா? அண்ணா அந்த மாதிரி சிபிஐ விசாரணைக்கு வந்தேன், கொஞ்சம் வா தம்பி பேசுவோம். உட்கார வச்சு பேசினா, தம்பி நீ யோசிச்சு பாரு, இப்படி 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 பண்ணா. ஐயோ அண்ணா இந்த மாதிரி யாருமே எனக்கு சொல்லணும்ண்ணா, வர்றதெல்லாம் தலையை குஞ்சு நிற்குதுண்ணா, கூட்டு வரேன்னா ஒருத்தன் கூட வரலண்ணா, இந்த மாதிரி கவுக்குறாங்கண்ணா, நீங்கள் சொன்னது நியாயமாக இருக்குது, வேணா நிற்கிறேண்ணா நான் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டாரு வச்சுக்கோங்க. அப்போ அண்ணாமலை என்ன சொல்லுவார்? ஏங்க பியூஷ் கோயல் சொல்கிறாருங்க, தமிழ்நாட்டுடைய கூட்டணி கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர் தான் இது சம்மந்தம் முடிவெடுப்பார். எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு? சித்தப்பா அமித்ஷா நீங்கள் முடிவெடுங்க, நான் அதுக்கு ஓகே சொல்கிறேன், என்ன வேணால் நடக்கட்டும், நல்லதை நோக்கி நகருவோம், நீங்களே பேசுங்க, இல்லை நான் பேசுனா நான் பேசுகிறேன், இதில் பாகுபாடெலாம் கிடையாது, ஃபைனலாக ஜெயிக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு அவர் எடுக்கிறது. எடப்பாடி பெரிய கட்சியில் அப்புறம் ஏன் வந்து அமித்ஷா வந்து நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க? ஏங்க சிலர் தானே பேச முடியும். டிடிவி எப்படி உள்ள வந்தார்? எடப்பாடி பேசியா வந்தார்? அவங்க பேசி தானே வந்தார். வந்த பிறகு அது ஒற்றுமை கட்சிக்கு லாபம் தானே, என்டிஏக்கு லாபம், அதிமுக லாபம், டிடிவிக்கு வந்து பேசுறது அவர் எடுத்துக்கிறார். ஆமாங்க, அப்படி தானேங்க. ஒரு நிறுவனம் இருக்குது, எல்லாத்துக்கும் முதலாளி வந்து இறங்கி பேசுவாரா? அதுக்கு எஸ்சிஓ இருப்பாப்புல, எம்டி இருப்பாப்புல, வேறு யாராவது இருப்பாங்க, அவங்க பேசுவாங்க. என்னப்பா பேசிட்டியா? பேசிட்டேன் சார், ஒத்து வரல, இந்த மாதிரி, சரி அதை பேசு, இது பண்ணு, ரைட் முடிஞ்சிச்சா, கூட்டு வா. கூட்டணி கட்சிகள் பேச்சுவார்த்தை எப்படி நடக்கும்? அதிமுகலாம் அதுக்கு போட்ட குழு வந்து பேசும், நெகோசியேஷன் எல்லாம் ஓடும், எல்லாம் முடிஞ்சோடனே நேராக போயஸ் கார்டன் கூப்பிட்டு வருவாங்க, ஃபில் பண்ணல ஜெயலலிதா கையெழுத்து போட்டிருப்பாங்க, அவர் கையெழுத்து போவாங்க, 2 பேரும் ஃபைலை மாற்றிக்குவாங்க, வெளியே வந்து அம்மா அவரிடம் பேசணும், பேச்சுவார்த்தை திருப்திகரமாக இருந்தது, எங்களுக்கு 8 இடமும் இத்தியாதி எல்லாம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க, ரொம்ப சந்தோஷம், திமுக என்ற தீய சக்தி வீழ்த்துவதற்கு நாங்கள் அம்மாவுடைய கரத்தை வலுப்படுத்துவோம் அப்படின்ட்டு போவாங்க. நடக்குமா நடக்காதா? இங்கே நான் ஜெயலலிதா பேசுனாங்க, அதுக்காக ஜெயலலிதாவுக்கு அதிகாரம் இல்லை, ஜெயலலிதாவுக்கு ஒன்றுமே தெரிலன்னு அர்த்தம். இப்போ ஸ்டாலினா பேசுவார், பேச்சுவார்த்தை கூட தனியாக இருக்கும். ஆமாம், அந்த மாதிரி தான். சரி சார், இந்த பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கிறதுனால தான் அந்த தொகுதி பங்கீடு வந்து டிலே ஆகுதோ என்டிஏ கூட்டணியில்? விஜய் அதான் விஜய் கூட விஜய் தான், விஜய் ஃபேக்டர் முடிஞ்சு, அதான் இன்னும் 2-3 நாள் தான் டைமு, அது கூட 2-3 நாள் தான், சனிக்கிழமைக்குள்ள, ஞாயிற்றுக்கிழமை போகிறாருல, அப்போ தானுங்க அப்படிக்கா போகும்போது இவர் அப்படிக்கா போவார், இவர் அப்படிக்கா பார்ப்பாரு, அண்ணா வணங்கண்ணா, வாங்க தம்பி எப்படி இருக்கிறீங்க, அந்த மாதிரி ஏதாவது நடக்கும். இப்போ திங்கக்கிழமை ஒரு அறிவிப்பு இருக்குது, திங்கள் செவ்வாயில் இதாகும். 16 தேதி அறிவிக்கிறாங்களே தேர்தல் தேதி, அதுக்குள்ளே 16 தான் அறிவிப்பாங்கன்னு நினைக்கிறேன், செவ்வாய்க்கிழமை கன்ஃபார்மாக 16 வந்துடும். அப்போ அதுக்குள்ளே அப்படி இல்லைன்னா, தம்பி என்ன தம்பி இவ்வளோ சொல்லியும் தம்பி நீ பவள விழா பாப்பா பற்றி உனக்கு தெரில, சரி போ அனுபவி அப்படின்ட்டு கழட்டி விட்டு, பார்த்தாவா வாங்கப்பா, வாங்க நிற்கலாம்ப்பா, நம்மளுக்குள்ளே அடிச்சிக்கலாம் வா, அடிச்சிக்கின்னு பிரிச்சிக்கின்னு இறங்கிடுவாங்க. ஆல்ரெடி இறங்கிட்டாங்க, என்ன அதை இன்னைக்கு கூட பிரச்சார கூட்டம், அதனால் அது போய்கிட்டு இருக்கு. சரி சார், இந்த பரபரப்பான சூழ்நிலையில் மோடி அவர்கள் வந்து மீண்டும் தமிழகம் வராரு. இன்றைக்கி திருச்சியில் பொதுக்கூட்டம். இந்த என்டிஏ பொதுக்கூட்டத்துக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை வந்து திமுக சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம், மாபெரும் ரொம்ப நல்லா பிரம்மாண்டமாகவே பண்ணியிருந்தாங்க. கூட்டத்தோட பொதுக்கூட்டம் எப்படி இருந்தது, எப்படி இருந்தது? எனக்கு தாவேகா கூட்டம் பார்த்த மாதிரி இருந்தது. இவர் ரேம்ப் வாக் போகிறாரு, காக்கி பேண்ட் வெள்ளை சட்டை, டவல் எறிகிறாங்க, கரெக்டாக அங்கங்கே கோடு போட்டிருக்காங்க, அங்கெல்லாம் போய் நிற்கிறாரு. ஏமா முதலமைச்சராக யாருப்பா அவரை போய் இந்த விருது வாங்குறதுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. இப்படி நிற்கணும், இப்படி திரும்பணும், அப்படி போகணும், இந்த இடத்துல நிற்கணும், கரெக்டாக நின்றுட்டு அப்படியே திரும்பி இப்படி போகணுன்னு. ஏன் சிஎம் ஜெயலலிதா இருக்கும் போது அவங்கள்ட்ட போய் ஏதாவது விருது வாங்கணும்னா ஜெயலலிதா மாதிரியே ஒரு ஆள் நிற்க வச்சுருவாங்க போலீஸ். விருது வாங்குறவங்கள முதல் நாளே வர வச்சு ட்ரைனிங் கொடுப்பாங்க, இப்படி வரணும், இங்கே நிற்கணும், ஜெயலலிதா மாதிரியே ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க எல்லாம் இது பண்ணுவாங்க, மோக்கு இது பண்ணுவாங்க. அதே மாதிரி முதல்வருக்கும் பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல, ஆனால் இங்கே முதல்வரையே பண்ண வைக்கிறாங்க. இங்கே நிற்கணும், உடனே பூந்தொட்டிட்டு வையின்னு எரியும், உடனே மறுபடியும் நடந்து போவார், இந்த இடத்துல 2 கோடு போட்டிருக்கோம், அங்கே வந்து நின்னோடனே ஒரு இது இப்படிலாம். அதுக்கப்புறம் நேற்றுனா பேசுகிறார் வழக்கம் போல், நிதி தரல நம்ம இது அது. இன்றைக்கி கூட யூபிஎஸ்சி தேர்வில் வந்து வெற்றி பெற்றவங்களுக்கு வந்து பாராட்டு விழா நடந்தது. தமிழகத்துலேருந்து 60 பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரேஷியோ வந்து அதிகரிச்சிருக்கு. ரேஷியோ அதிகரிக்கிறதுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லைங்க. ஆனால் அவங்க கொண்டு வந்த சிவில் சர்வீஸ் தேர்வுக்கு ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு பயன்படுது இல்லை, பயன்படவே இல்லைன்றீங்களா? இது எப்போத்துலேருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இந்த நான் முதல்வன் திட்டமா? ஏங்க ஸ்டிக்கரை விட்டுருங்க, இந்த சிஸ்டம் இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்கறது, தங்க வச்சு குரூப் ஸ்டடி பண்ண வைக்கிறது, இது எப்போத்துலேருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப நாளாகவே இருக்குது, ரொம்ப வருடங்களாகவே இருக்குது, 20 வருஷத்துக்கு மேலே இருக்குங்க.
நம்ம ஜெயக்குமார் இருக்கிறார்ல, போன கவர்மெண்ட்டில் அவர் தான் அந்த துறை மந்திரி. ம். ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா ப்ரிலிம்ஸுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம் எழுதணும். ப்ரிலிம்ஸ் படிக்கிறது கொடுப்பாங்க. ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணால் மெயின்ஸுக்கான இது கொடுப்பாங்க மாதிரி. அப்போ 2500 அன்றைக்கி விலைவாசிக்கு, இன்றைக்கி 7500. அன்றைக்கி அண்ணா மேலாண்மை திட்டம், இன்றைக்கி நான் முதல்வன் ஸ்டிக்கர். மற்றும் பல இதுவும் இருக்குல்ல சார். ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு, காலேஜ் படிக்கிறவங்களுக்கு வந்து அவங்களுடைய இந்த ட்ரைனிங் பர்பஸை வந்து புது புது இதை ஸ்கில்ஸை கற்றுக்கிறதுக்குலாம் நிறைய ஹெல்ப் பண்ணுதில்ல சார் நான் முதல்வன். அதை மறுக்க முடியாதுல்ல சார். ஏங்க அது என்னன்றதை நம்ம அப்புறம் தனியாக பேசுவோம். அதில் 1000 இருக்குது, சப்ஜெக்ட் பெருசாக போயிடும். நீங்கள் இப்போ சிவில் சர்வீஸ் கேட்டீங்க, அதுக்கு நான் சொன்னேன். ஒரு சிவில் சர்வீஸ் ஸ்டூடெண்ட்டு அவன் வாழ்க்கையில் ஒரு 3-4 அட்டம்ப்ட் பண்ணுவான். ஃபஸ்ட் அட்டம்ப்டில் ஜெயிக்கிறது ரொம்ப ரேர். குறைஞ்சது 4-5 அட்டம்ப்ட் போவோம். நீங்கள் போயிருக்கீங்களா? எத்தனை அட்டம்ப்ட் போயிருக்கீங்க? 3 பேருக்கு. 3 அட்டம்ப்டில் எத்தனை இன்ஸ்டியூட்டில் நீங்கள் போய் ப்ரிலிம்ஸுக்காக போயிருக்கீங்க சொல்லுங்கள். நீங்கள் தான் சிவில் சர்வீஸ் ஸ்டூடெண்ட் ஒன்று. உங்களை விட நான் வேறு யார்ட்டையும் கேட்க தேவையில்ல, சொல்லுங்கள். படித்தது ஒரு இன்ஸ்டியூட்டு, எக்ஸாம் நிறையா போய் எழுதுவேன். நிறையா மாறி கொஷின் பேப்பர்ஸ் தானே, மாடல் மார்க் எக்ஸாம். அங்கெல்லாம் உங்களுக்கு அந்த இன்ஸ்டியூட்டுக்கு என்ன பண்ணும்? உங்கள் பேர் டீட்டெயிலாம் எழுதி வாங்கிக்குவாங்களா? அண்ணா மேலாண்மையில் அப்ளை பண்ணீங்களா? இல்லை. தெரியாது உங்களுக்கு? இல்லை, தெரியும், அப்ளை பண்ணியிருக்கேன். ஆனால் செலக்ட் ஆகலை. செலக்ட் ஆகிருந்தா அதுக்கும் ஒரு இன்டர்வியூ மாதிரி ப்ராசஸ் மாதிரி போகும். குரூப் ஸ்டடி அங்கே தங்கி படிப்பீங்க. பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்லாம் வந்து இது எடுப்பாங்க. இந்த இன்ஸ்டியூட்டுகளே அந்த மாதிரி வருவாங்கள்ல எக்ஸ்பர்ட்டுங்க. சரி, அண்ணா மேலாண்மையில் நீங்கள் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணி உள்ளே போயிட்டீங்க, மெயின்ஸும் பாஸ் ஆகிட்டீங்க. இந்த மாதிரியே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. லாஸ்ட்டில் இன்டர்வியூ வருது, உங்களுக்கு வசதி இல்லை. அந்த கவர்மெண்ட் இதை விட இவர் நல்லா பண்ணி தருவார், தெரியும்ல. மனிதனே போயிருக்கீங்களா? போயிருக்கீங்க. எவ்வளோ நாள் படிச்சிங்க? இல்லை, அங்கே போய் படித்தது கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் படிச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணி இன்டர்வியூக்கெலாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. கோட்டு சூட்டுவர் கூட வாங்கி தருவாங்க. ஆமாம். அங்கே டெல்லியில் தங்க வச்சு எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ அந்த மாதிரிலாம் போன வாரெல்லாம் இங்கேயும் படிச்சிருப்பாங்க, இங்கேயும் இருப்பாங்க. ஏன்னா ஏழைகள் பெரும்பாலும் இங்கே சென்னையில் தங்கி படிக்கிறதுக்கு நான் முதல்வனில் இங்கே உதவும். இப்போ சொல்லுங்கள், நான் முதல்வனை மட்டும்தான் ஒருத்தர் IAS IPS ஆகுறாரா? இல்லை, அவங்க சொந்த முயற்சி தான். சிவில் சர்வீஸுன்றது எவ்வளோ பெரிய சொந்த முயற்சி. இவரே சொல்கிறார், உலகத்திலேயே பெரிய எக்ஸாம் அதுதான் அப்படின்றார். கிட்டத்தட்ட உண்மை தான். இந்தியாவிலேயே பெரிய எக்ஸாம் அது. டஃபஸ்ட்டு 7வது அட்டம்ப்டில் ஜெயிச்சவங்களாம் இருக்கிறான். படின்னு படிச்சுட்டே இருக்கணும், எழுதுன்னு எழுதிட்டே இருக்கணும். இதில் நான் முதல்வனில் அப்படி சேர்ந்தவொன்னே அவர் பாஸ் ஆகிட்டான்ற மாதிரி ரொம்ப எளிமைப்படுத்துகிறார் முதல்வர். நான் முதல்வன் வந்து ஒரு 6 மாதமோ என்னமோ தான் பண்ணுவாங்க, அந்த கோச்சிங் இது கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி அவ்வளோதான். இதை வச்சுக்கிட்டுலாம் ஒருத்தர் ஆக முடியாதுன்னு அங்கே உக்காந்துருக்க 60 பேருக்கும் தெரியும். அப்போ எங்களால் தான் 56 பேர் அதில் பாஸ் ஆனாங்கன்னு சொல்கிறது வந்து உருட்டு தானே, அவங்களுக்கே தெரியும். ஆனால் அதிகாரிகள் வந்துட்டாங்க, அவங்க அதிகாரிகள் ஆகிட்டாங்க. 6 மாதம் ட்ரைனிங் முடிச்சு வந்தால் எங்கேயா போஸ்டிங்கு. அப்போ இவங்க என்ன மனநிலை இருப்பாங்க? நம்ம எதுக்கிடா அரசை எதிர்த்துக்கணும், வெள்ளை காக்கா பறகுதுன்னு சொன்னால் ஆமாங்க 2 காக்கா பறகுதுங்க, நீங்கள் சொன்ன அப்புறம் தான் எனக்கே தெரியுதுன்ற அளவு தான் இருப்பான் அதிகாரி. அந்த மனநிலை தானே இருப்பாங்க. அதனால் இப்படி தான் போகுது, ஜனங்களுக்கு பார்க்குறதுக்கு அப்படி தெரியுது. சரி, இப்போ சிலிண்டர் தட்டுப்பாடு வந்து அதிகமாகிட்டே இருக்குது. இப்போ கோவையில் வந்து கிட்டத்தட்ட ஹோட்டலில் இழுத்து மூடுற அளவுக்குலாம் வந்துடுச்சு. மக்கள் வந்து விறகடுப்புக்கு போகிறாங்க, அதனால் விறகடுப்பும் அதிகமாகிடுச்சு. இந்த பிரச்சனை எப்போ தான் தீரும்? வார் எப்போ முடியும்? ஏங்க ட்ரம்ப் கிட்ட கேட்குறது ஏன்ட்ட கேட்குறீங்க? இல்லை, அவர் தானே சொல்லியிருக்காரு வாரம் வந்து ஈரானை வந்து கிட்டத்தட்ட அடிச்சிட்டோம், சீக்கிரம் முடிஞ்சிடும். ஈரானை அழிச்சிட்டோன்னா நீங்கள் பட்டாசு பற்ற வைக்கிறீங்க வச்சுக்கிங்க, புஸ்ன்னு அப்படி இருந்துடும். கிட்ட போவீங்களா? அது நெருப்பு இருக்கிற வரைக்கும் தூரத்தில் கிட்ட போய் வெடிச்சதுன்னா அந்த மாதிரி ஈரான்ட்ட என்ன இருக்குதுன்னு தெரியாது. அதனால் இவங்க ஆனால் கிட்டத்தட்ட ஈரானை முடிச்சிட்டாங்க. நீங்கள் அந்த மெசைலு, வார்ஷிப்பு, அவங்களுடைய பேஸு எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. அதெல்லாம் உண்மை தான். இந்த ஹார்மோஸில் ஒரு கன்னி வெடி கப்பல் வச்சுருந்தாங்க, அதையும் இன்றைக்கி அழிச்சதாக தகவல் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில, இனிமேல் தான் தெரியும். அதேமாதிரி புதுசாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் அவரும் காயப்பட்டிருக்காருன்றாங்க. அதுவும் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஏன்னா வர்றதில் பாதி போய் நேற்று பார்க்குறேன், ஒருத்தன் ஃபேஸ்புக்கில் போட்டுக்கிறான், ஒரு ஓட்டக்கப்பல் ஓட்டையாகுது அந்த ரன்வே. அதை வந்து என்ன சொல்கிறான், ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல், அது ஏஐ பிக்சர். இது ஈரான் அழிச்சிட்டாங்க, ஆனால் இந்த எச்ச ஊடகங்கள் இதை பற்றிலாம் போடவே மாட்டேங்குது அப்படின்னு. எனக்கு இவன் திட்டினோன்னே யோசனை வந்துச்சு, சரி இது இப்படி உண்மைத்தன்மை என்ன பார்ப்போம். நமக்கு ஏற்கனவே கேட்டோம், ஆப்ரஹாம் லிங்கன் கிட்ட கூட போக முடியாது. அது ஆண்டு கணக்கில் இயங்குற அளவுக்கு அணுசக்தி கப்பல். அது
அதற்கான எரிபொருள் அதுவே தயாரிச்சிக்கும். அந்த மாதிரி வேறு லெவல் அது. கிட்டத்தட்ட 5000 வீரர்கள் உள்ளே இருக்கிறான். ஒரு 500 300 என்னமோ விமானங்கள் அதில் இருக்குது. அவ்வளோ பெருசு அது. அதை கொண்டு போய் அங்கே நிறுத்தியிருக்காங்க. அதுக்கிட்டலாம் வர முடியாது. இந்த பேலிஸ்டிக் இதெல்லாம் வந்துச்சு. சில இதெல்லாம் பக்கத்தில் விழுந்தது, சில இது வந்து அழிச்சிருச்சுன்றாங்க. 1 2 அங்கே விழுந்துச்சு. உடனே டக்குன்னு ஃபயர் இது பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த கப்பலுக்கு நான் அந்த ஒன்றும் பாதிப்பு கிடையாது. நான் அதை செக் பண்ணால் முதல்லையே மூஞ்சில் காரி துப்பிச்சு. ஏய் இது ஏஐ பிக்சரியா, இதை கொண்டு வந்து என்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு. சரி, ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலுக்கு என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் கிடையாது. பொய்யான தகவலை உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் அவனுக்கு போய் பதில் போட முடியுமா? நம்ம பல விஷயங்களை கடந்து போயிடுவோம். ஏன்னா அதுக்கு ஒரு 10 பேர் கீழே போட்டுக்கிறான். எச்சை கூடங்கள் அப்படி தான் இருக்குது. இந்த மீடியாக்கள் இப்படி தான் அப்படி இப்படின்னு போட்டுக்கிறான். இவங்களுக்கு மீடியானோன்னு திட்டுவானுங்க எடுத்தவொடனே. ஏன்டா நீ உண்மையை தேடுறா, அது ஏஐ பிக்சர்னு கூட அடிப்படை அறிவு இல்லை. இன்னொன்று, ஒரு வார்ஷிப் எப்படி இருக்கும்? அது வெறும் ரன்வே மட்டும் அந்த ஷிப்பில், வேறு எதுவுமே இல்லை. அங்கங்கே பிடிக்குது தொலை, இப்படி இப்படி ரவுண்டாக தொலை இருக்குது. இல்லையா? என்ன நிலால இருக்கிற பள்ளமா இது? அப்போ இந்த மாதிரி தான் இன்றைக்கி பொய் செய்திகள் பரப்பப்படுகிறது. அதில் ஒன்று தான் சிலிண்டர் பிரச்சனை, பெரிய பிரச்சனை ரொம்ப போயிட்டுருக்கு. இப்போ இவங்க போய் எல்லாரும் ஒரே டைமில் புக் பண்ணோன்னே அந்த நம்பர்லாம் கிராக் ஆகிடுச்சு, பெரிய பிரச்சனை. ஒருத்தட்ட ஒரு 30 நாளைக்கு சிலிண்டர் வர்ற மாதிரி இருக்குது. ஒரு சிலிண்டர் ஒரு குடும்பத்துக்கு 30 நாள் 40 நாள் வரும். அப்படி இருக்கிறவங்க பயப்படாமல் கொஞ்சம் பேனிக் ஆகாமல் பண்ணணும். ஆனால் அவங்களும் பயந்து போய் எல்லாம் வரமா 2 லட்சம் பேர் 25,000 புக் ஆகிற இடத்துல 2 லட்சம் பேர் புக் பண்ணனா வருது. இந்த மாதிரி இந்த வார் முடியறதுக்கு வார் கூட தேவையில்ல, அந்த ஹார்மோஸ் அதை இது பண்ணி ஓப்பன் பண்ணி போகிற மாதிரி இருந்தாலே நமக்கு அந்த இது தீர்ந்துடும். நேற்று ரொம்ப கொஞ்சம் விரிவாக பேசிட்டோம். சவுதி, கட்டாரு இங்கெல்லாம் தான் வருதுன்னு. சரி சார், அதை வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ அங்கேருந்து ப்ராசஸ் இன்றைக்கி வாரம் இப்போ முடியுதுன்னா கூட ஒரு வாரம், கிட்டத்தட்ட 1 வாரம் 2 வாரம் ஆகிடும்ல. ஆகிடும் வந்து சேர்ந்து நம்ம விநியோகம். ஆனால் ஓகே ஆகிடுச்சுன்னா விநியோகத்தை வந்து இந்த டொமஸ்டிக் யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுருக்கிறதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்கல்ல, கமர்ஷியல் கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இதாகிடும். இப்போ ஆனால் கமர்ஷியல் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்டாப்பு. பலரும் வந்து விறகு இதுக்கெலாம் மாறிட்டாங்க, பலர் இழுத்து மூடுறாங்க. இதில் எல்லாம் நம்ம என்னென்ன பாதிப்புன்னு நேரத்தை பேசிட்டோம். இந்த பாதிப்புகள் தொடர் தான் செய்கிறது. இந்த ட்ரம்ப்பு இன்ப சுற்றுலா போயிட்டு வந்தோம் நாங்கள் வளைகுடா நாடுகளுக்குன்னு ஆணவத்தனமாக பேசிட்டு தான் இருக்கார். இதில் பலர் சொல்கிறாங்க இவர்கிட்ட ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது ஈரான் மேலேன்னு. எந்த மண்ணாங்கட்டியும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் பொதுவாக இந்த மாதிரி விவகாரங்களை அணுகுகிறேன். ஈரான் தவறு செய்தார் அப்படின்னா அதற்கு கேட்க வேண்டியது ஐநா சபை, மற்றவர்கள். அது கேட்டு ஏற்கனவே அணுசக்தி ஒப்பந்தம் இருக்குது, அதை முறிச்சிக்கிட்டது அமெரிக்கா 2018, அதுவும் ட்ரம்ப் பீரியடில் தான். மறுபடியும் இப்போ 2வது தடவை வரும்போது அதே வேகத்தோடு வராப்ப. இஸ்ரேல் அடிக்கிறான்னா அவனுக்கு ஈரான் அந்த இடத்துல வலுவாகிறான், அது இன்னும் காரணம் வச்சுக்கிட்டு அடிக்கிறான்னு வச்சுக்கோங்க. இவனுக்கு என்ன காரணம் இருக்குது? சரி, நீ இவ்வளோ பண்ணுறன்னா என்ன விளைவு ஏற்படும்னு தெரியும்ல. இன்றைக்கி ஒரு பைத்தியக்காரன் மனதில் உதிச்சது இன்றைக்கி உலக நாடுகள் கஷ்டப்படுது. இங்கே நம்ம ரோட்டில் இருக்க சொமேட்டோ, ஸ்விக்கி வரைக்கும் இது பண்ணுறான், அஃபெக்ட் ஆகுது. அவ்வளோ ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க, அப்பாவி மக்கள். போருடைய நாம்ஸை கூட இவங்க ஃபாலோ பண்ணல. கொமேனி இருக்கிற ஸ்பாட்டை தெரிஞ்சு அடிக்கிற அமெரிக்கா, இஸ்ரேலர்களுக்கு ஸ்கூலில் அடிக்கக்கூடாதுன்னு தெரியணும்ல. மொதல் நாள் போர்லேயே 160 குழந்தைங்க இறந்து போச்சு. இதெல்லாம் சொன்னால் சாஃப்ட் கார்னர் என்னன்னா, அப்போ நீங்கள் எந்த கார்னரில் அணுகுறீங்கன்றதை நம்ம பார்க்கணும். ஒரே ஒரே எதிர்ப்பு இஸ்லாமிய நாடுனா எதிர்க்கணும்னு. இன்னொன்று என்ன கிளப்பி விட்றாங்கன்னா, ஈரான் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டுன்னு. ஈரான் நம்மளுடைய நட்பு நாடு, நமக்காக பேசுகிறவன். அந்த ஒரு இது நன்றி உணர்ச்சியாக நம்ம இருக்க வேணாவா? இன்றைக்கி ஒருத்தர் கேட்குறாரு, நீ யார் ரிப்போர்ட்டரு என்ன, உன்னை வெளியேற்றுறான். அப்போ அந்த குறைந்தபட்ச ஜனநாயகம் கூட இல்லாத ஆள் தான் அந்த ட்ரம்ப்பு. இன்றைக்கி இன்பச்சுற்றுலான்னு இதை சொல்கிற அளவுக்கு நான் எவ்வளோ ஆழம் இருக்கும். நீ ஈரான் தலையெடுக்கிறதுக்கு 30 வருஷம் ஆகும். மற்ற நாடுகளும் இதே கதை தான், 10 வருஷம் 15 வருஷம் ஆகும். அவ்வளோ சோர்ஸஸ் அழிச்சிருக்காங்க. எண்ணெய் கிணறு, தண்ணி, கடல் நீரை குடிநீராக்கிறது காலி. அதெல்லாம் நிறுவனத்துக்கு பல லட்சக்கணக்கான மில்லியன் கணக்கான டாலர் ஒவ்வொரு நாட்டுக்கும் லாஸ். துபாய், UAE, இந்த அரபு எமிரேட்ஸ் மற்றவங்கலாம் இந்த நம்பிக்கையை கொண்டு வரதுக்குல்ல, அதுக்கே வருஷக்கணக்கில் ஆகும். துபாயில் ஹோட்டல் ப்ரைஸ் எல்லாம் கிட்டத்தட்ட 8,500 ரூபாய்க்கு வந்துச்சு அப்படின்னு. அப்போது இந்த மாதிரி பலருடைய அழிவுக்கு காரணமாக இருந்த ஒரு ட்ரம்ப் மூளையில் அது. இன்றைக்கி அமெரிக்காவில் என்ன நடக்குதுன்னு எவனுக்காவது இன்றைக்கி தெரியுமா? ஹிலாரி கிளின்டன் இருந்து கமலா ஹாரிஸ்லேருந்து பலரும் கடுமையாக கண்டித்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த காங்கிரஸில் அவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது இவனுக்கு எதிராக. ஏன்னா $50 பில்லியன் நீ யுத்தத்துக்கு செலவு பண்ணியிருக்க, மறுபடியும் ஒரு $50 பில்லியன் இறங்குற. அதில் நஷ்டத்தெல்லாம் யார் தலையில் போடுவேன்?
மக்கள் தலை. அப்பாவி அமெரிக்கா மக்கள் தலையில் போடுவேன் வரியா. அப்போ உன்னுடைய ஆதிக்க வெறிக்கு எல்லாரும் பலியாகணும்னா அதுக்கு ஒரே தீர்வு, இந்த இவர் மட்டும் ட்ரம்ப் மட்டும், ட்ரம்ப் கரெக்டானாலே பாதி விஷயம் நின்றுமே. இவ்வளோ பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. அதனால் பார்ப்போம், நல்லது நடக்கணும், எல்லோரும் அமைதியாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணுன்றதான் நம்மளுடைய இது. மீண்டும் ஒரு நேர்காணல சந்திப்போம். நன்றி சார்.